கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். நாள் 6. இன்றைய ஆராதனையின் தலைப்பு மற்றவர்களை மன்னிக்கும் சுதந்திரம், ஃப்ரீடம் டு ஃபர்கிவ் அதர்ஸ். இன்று நாம் வாழும் உலகில் நிறைய விவாகரத்துகள், பிரிவினைகள், பகைகள், கொலைகள், விரோதங்கள், பழிவாங்குதல், துரோகங்கள், வெறுப்புகள், பொறாமைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதற்கு முக்கிய காரணம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயம் இல்லாமல் இருப்பதுதான். எங்கு மன்னிப்பு அதிகம் இருக்கிறதோ அங்கு சமாதானமும் அன்பும் நிறைந்திருக்கும். தேவன் நம்மை மன்னிக்க எந்த ஒரு வரைமுறைகளையும், அளவுகோலையும், விதிமுறைகளையும், கட்டுப்பாடுகளையும், நிபந்தனைகளையும் கொடுக்கவில்லை. தேவன் எப்படி நம்மை அளவில்லாமல் மன்னிக்கிறாரோ அதே போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்கிற சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஒரு அளவை வைத்து அந்த அளவின்படி மன்னித்து நமக்கும் அதே அளவை மற்றவர்களை மன்னிப்பதற்கு கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இன்று நாம் அனைவரும் பாவத்தின் மிகுதியால் உயிர் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருந்திருப்போம். ஆனால் தேவன் அப்படி நமக்கு செய்யாமல் மற்றவர்களை மன்னிக்கும் அளவில்லா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தில் கூறும் 3 முக்கிய காரியங்கள்: 1. ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்க வேண்டும். 2. மன உருக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். தேவன் நம்மை முழுவதும் மன்னித்திருக்கிறார். அதே போல மற்றவர்களை மன்னிக்கும் சுதந்திரத்தையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் எதற்காக மற்றவர்களை மன்னிக்கும் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? 1. நாம் வழிபடும் தேவன் நம்மை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். 2. நாம் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் தேவன் நம்மை மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார். 3. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் தம்மை காயப்படுத்தினர்களை மன்னித்தார். 4. மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய காயங்களிலிருந்து குணமடைகிறோம். 5. மன்னிப்பு நம்மை சமாதானத்துடனும் அன்புடனும் இருக்க செய்கிறது. மன்னிக்கும் சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அந்த சுதந்திரம் நம் இருதயத்தில் உள்ள கசப்புகளை விடுவித்து சமாதானத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மற்றவர்களை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். மற்றவர்களை மன்னிக்கும் சுதந்திரத்தை கொடுத்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Have a good day.